அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த கேந்திர பலன் சொல்லி ஒரு கருத்து இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. கேந்திரனா 1, 4, 7, 10 இந்த இடத்தில் ஒரு கிரகங்கள் இருக்கக்குள்ள அது அபூர்வ சக்தி வாய்ந்ததாக மாறிடும். அதனுடைய தசாபுத்தியில் அபூர்வ வளர்ச்சியை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். அதன் அடிப்படையில் இந்த 1, 4, 7, 10 இடத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் அந்த அபூர்வ சக்தியை அந்த ஜாதகருக்கு தரும்னு சொல்லி சொல்கிறேன். அதாவது அபூர்வ வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல செல்வ சீமானாக சிறப்பு மிக்க வாழ்க்கையை அந்த ஜாதகரை வாழ வைக்கும். அந்த அமைப்பு சொல்கிறேன், நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. முதலாவது கேந்திரம் 1ஆம் இடம், அதெல்லாம் ஆண் போட்டுக்கோ, லக்குனம், அதுதான் 1ஆம் இடம். அந்த இடத்தில் புதன் குரு இருந்தால் அந்த ஜாதகருக்கு சிறப்பான பலனை அது அந்த தசை அந்த புத்தியில் கொடுக்கும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் 2வது கேந்திரம் பார்த்தீங்கன்னா 4வது கேந்திரம். 4வது கேந்திரத்தில் அதான் 4வது இடம். 4ஆம் இடத்தில் சந்திரன் சுக்கிரன் ஆகியோர் பூர்ண பலம் அளிப்பார்கள். அதே போல் 3வது கேந்திரம் 7வது இடம். இந்த 7வது இடத்தில் சனி ராகு கேது ஆகியோர் பூரணம் பலம் அளிக்கக்கூடியவராக இருப்பார்கள். அதே போல் 10வது கேந்திரம், 10வது கேந்திரத்தில் சூரியன் செவ்வாய் ஆகியோர் அந்த ஜாதகருக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பூர்ண பலத்தை அவங்களுடைய தசை புத்தி நடக்கக்குள்ள அந்த ஜாதகர்களுக்கு அளிப்பாங்க. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. இதுதான் கேந்திரம் எந்தெந்த கிரகங்கள் நின்றால் அந்தந்த இடத்தில் பலத்தை காட்டும் சொல்லி அர்த்தம். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.